இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல் கேள்வி, சமீபத்தில் சந்தூபி திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தூபி திருவிழா நடைபெற்றிருக்கும். இரண்டாவது கேள்வி, சர்வதேச ஊதா திருவிழா எங்கு நடைபெற்றது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விழா தான் பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச ஊதா திருவிழா. இது வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் நடைபெற்றிருக்கும். மூன்றாவது கேள்வி, சிறந்த பிறமொழி திரைப்பட விருதிற்கான கோல்டன் குளோப் விருது எந்த படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அனாட்டமி ஆஃப் அ ஃபால் அப்படிங்கிற பிரெஞ்சு மொழி திரைப்படத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் குளோப், அதாவது பிறமொழி அதர் லாங்குவேஜஸ்க்கான கோல்டன் குளோப் விருது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு தான் வழங்கப்பட்டிருக்கும். அனாட்டமி ஆஃப் அ ஃபால் பிரெஞ்சு மொழி திரைப்படம். நான்காவது கேள்வி, இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜூனியர் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளி பதக்கத்தை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அனாகத் சிங். இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. இந்த அனாகத் சிங் அப்படிங்கிற பெண்ணுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியில், அதாவது 17 வயதுக்கு உட்பட்ட ஜூனியர் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் வந்துட்டு வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஐந்தாவது கேள்வி, நவீன திரைப்பட நகரம், அதாவது மாடர்ன் ஃபிலிம் சிட்டி வந்து எங்கே அமைய உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருவள்ளூர் பூந்தமல்லியில் 500 ரூபாய் கோடி செலவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் ஃபிலிம் சிட்டி வந்துட்டு அமைய உள்ளது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பூந்தமல்லி. ஆறாவது கேள்வி, மாற்றுத்திறனாளி மாணவர்களில், அதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான சிறப்பு பயிற்றுனர்களுக்கான தமிழ்நாடு எந்த செயலியை வெளியிட்டுறது? ஓகேங்களா. ஸோ மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய சிறப்பு பயிற்றுனர்களுக்கான எந்த செயலியை வந்துட்டு இப்போ தமிழ்நாடு வெளியிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நலம் நாடி அப்படிங்கிற வந்துட்டு செயலி ஆப்பை தான் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக வெளியிட்டிருக்கு. ஏழாவது கேள்வி, இந்தியாவின் முதல் ஆரோக்கியமான சுகாதாரமான உணவு தெரு, அதாவது ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து எங்கு தொடங்கப்பட்டிருக்கு? ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட் எங்கு தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினில் உள்ள மகா காளேஸ்வரர் கோயிலுக்கரில் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ இந்தியாவுடைய முதல் சுகாதாரமான ஆரோக்கியமான ஃபுட் ஸ்ட்ரீட் மத்திய பிரதேசம் உஜ்ஜயினி. நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100% மின்சார பைக் டாக்ஸி சேவையானது தொடங்கப்பட்டிருக்கு? ஓகேங்களா. ஸோ 100% மின்சார பைக் டாக்ஸி சேவை வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஆப் வந்துட்டுனா பாயு ஆப். ஓகேங்களா. அஸ்ஸாம் மாநிலம் பாயு ஆப், அது மூலமாக தான் பார்த்திங்கன்னா 100% மின்சார பைக் டாக்ஸி வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் 100% மின்சார பைக் டாக்ஸி சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒன்பதாவது கேள்வி, 75வது கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் எம்மி அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 75th கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் எம்மி அவார்டு வந்துட்டு பராக் ஒபாமாவுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. 10வது கேள்வி, சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டுடைய புதிய பிரதமராக யார் அறிவிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிருக்காங்க. கேப்ரியல் அட்டல் அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வயது தான் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இளம் பிரதமர் அப்படிங்கிற பெருமையை வந்து பெற்றிருக்கிறாரு, கேப்ரியல் அட்டல். நெக்ஸ்ட் 11வது கேள்வி, சமீபத்தில் ரயில் பாதையை மேம்படுத்தும் பணிகளுக்கு இந்தியா எந்த நாட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா 758 கோடி கடனுதவி வழங்கியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் அனுராதாபுரம் டு மாஹோ இடையிலான ரயில் பாதையை மேம்படுத்தும் பணிகளுக்காக இந்தியா 758 கோடி கடனுதவி இலங்கைக்கு வழங்கியிருக்கு. ஓகேங்களா. ஸோ எந்த நாட்டுக்குன்னா இலங்கை நாட்டுக்கு. 12வது கேள்வி, எந்த மாநிலம் சமீபத்தில் யோகஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? யோகஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். 13வது கேள்வி, பிரேக்ரியன் சந்திரன் லேண்டர் எந்த நாட்டுக்குரியது? ஓகேங்களா. ஸோ பிரேக்ரியன் சந்திரன் அப்படிங்கிற லேண்டர் எந்த நாட்டுக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தது. ஸோ இந்த லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டை சேர்ந்தது. 14வது கேள்வி, உலக ஹிந்தி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஜனவரி 10 தான் பார்த்தீங்கன்னா உலக ஹிந்தி தினம் அனுசரிக்கப்படுகிறது. 15 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளங்குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மருத்துவ கண்காணிப்புக்கான பிக்மி 3.0 அப்படிங்கிற மென்பொருள் சேவையை வந்துட்டு தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி வந்துட்டு துவங்கி வச்சுருக்கோம். ஸோ கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளங்குழந்தைகளுக்கான மருத்துவ கண்காணிப்புக்கான ஒரு மென்பொருள் சேவை தான் பார்த்திங்கன்னா இந்த பிக்மி 3.0. ஸோ இதை வந்து யார் தொடங்கி வச்சான்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் துவங்கி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 16 வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஸோ எப்போ போல் வந்துட்டு 1000 ரூபாய் வழங்கும் பொங்கல் பரிசு திட்டத்தினை வந்து பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. 17 வந்து பார்த்திங்கன்னா விழுதுகள் திட்டம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேங்களா. ஸோ இந்த விழுதுகள் திட்டம் அப்படிங்கிறது யார் தொடங்கி வச்சான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்துட்டு இந்த திட்டத்தினை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் வாழும் தமிழக அரசு பள்ளிகளைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து அரசு பள்ளிகளை வந்துட்டு வலுப்படுத்துறது. ஓகேங்களா. ஸோ அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களை வச்சு அந்த அரசு பள்ளிகளை வலுப்படுத்துறதா பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம்.